பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம கதிர் இருந்துட்டு ராஜியை வந்து எப்படியாவது கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு வராங்க. வந்த இடத்துல நம்ம கதிர் இருந்துட்டு ராஜி கிட்ட தான் காதலை எப்படியாவது சொல்லியே தீரணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ராஜி இருந்துட்டு கதிர்க்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து என்னால் அந்த கோச்சிங் சென்டரில் சேர முடியுமா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நான் வீட்டிலே இருந்து படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என்கிட்ட தான் பணம் இல்லை, உங்கள் அப்பா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கி கொடு, அவர்கிட்ட வாங்கி கட்டி கட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ராஜி இருந்துட்டு அவரு கொடுக்க தயாராக தான் இருப்பார். ஆனால் நீ வாங்கணுமே, நீ தான் பெரிய இவனாச்சே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இவனே நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டீயை வந்து குடிக்கிற போது கை மேலே கொட்டிக்கிறாங்க. கை நல்லா செவந்து போயிடுது. இந்த மாதிரி விரலில் வச்சுக்கிட்டு எப்படி இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, பேசாமல் நான் ஒரு கையில் ஒரு பெரிய கட்டை ஒன்று போட்டுக்கிறேன், என் பக்கத்தில் உட்காந்து அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் எழுதி தரையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜி, ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்காக நீ இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்க, உன்னை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜி கதிர் சொன்னதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.